உலகெங்கும் பெருமை படைத்து சிறப்பாக திகழ்கின்ற ஜோதிட நேரம் நிர்வாகத்தினருக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கோடி நன்மைகள் தரும் குரு பகவானுடைய பயிற்சி எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது. எல்லோரும் காத்திருக்கிறங்க, இந்த குரு எங்களுக்கு ஏதாவது செய்யுமா, எதுவும் செய்யாதா அப்படிங்கிற கேள்வி என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இருக்கும். அந்த வகையிலே குரு என்பது யார்? ஒரு சின்ன அடியார் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குரு என்பது தெரியாததை தெரியப்படுத்தக்கூடியவர், புரியாததை புரியப்படுத்தக்கூடியவர். யாருக்கு எந்த வகையில் ஒரு பொருளையோ ஒரு கருப்பொருளையோ தெரியப்படுத்தணும் என்றால் அதுக்கு ஒரு குரு வேணும். அதனால தான் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் குரு ரொம்ப முக்கியமான. எந்த தொழில் செஞ்சாலும் ஆயக்கலை 64க்கும் குரு வேணும். குரு இருந்தால் தான் ஒரு தொழிலோ ஒரு ப்ரொஃபஷனல், நீங்கள் என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க, எத்தனை தலைமுறையாக பண்ணுறீங்க, அப்போ அதுக்கு என்ன குரு இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேயர் பெருமக்களுக்கு அநேக 99% எல்லா ஜோதிடரும் குருவை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த எளியோனும் இந்த குருவினுடைய சிறப்பு. குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி. கோடி பார்த்தால் பாவ நிவர்த்தி. அந்த வகையிலே குரு கண்டிப்பாக அவருடைய தாக்கங்கள் உங்களுக்கு தெரியும். ரொம்ப சொல்ல வேண்டியதில் எல்லாருமே நிறைய இடத்துல பார்க்குறீங்க. அப்போ அந்த வகையில் குரு ஒரு சுபக்கிரகம். குரு பயிற்சி 1 வருடம், சனி பயிற்சி 2 வருடம், ராகு பயிற்சி 1.5 வருடம். இந்த 3 பயிற்சியும் அது என்னன்னு தெரியல. இந்த வருஷத்தில் நமக்கு கிட்டத்தட்ட 1 and 2 monthsக்குள்ளே நமக்கு வந்துருக்கு. கடந்த காலத்தில் சனி பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம். கடந்த கால சனி பயிற்சியை நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ குரு பயிற்சியை பற்றி நம்ம சொல்லணும். அப்போ குரு பயிற்சி நீண்ட எதிர்பார்க்கக்கூடிய நேயர் பெருமக்களுக்கு 12 ராசிக்குரிய பதிவு பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். காலபுருஷனுக்கு தகப்பனார், காலபுருஷனுக்கு பாக்கியம், காலபுருஷனுக்கு பொருள். அந்த பொருள் அப்படின்னு சொல்றதை விட அந்த திருவாரூர் சுந்தரர் எம்பெருமான் பாடியிருக்கிறது. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையின் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என்று அறியா ஒன்ன எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னவைகும் உயிர் பலனுத்து அணி ஆரூரானை. அந்த இடம்தான் பாக்கியம், அந்த இடம்தான் தந்தை, அந்த இடம்தான் புகழ், அந்த இடம்தான் பேரும் புகழும். அரசியல், நீதி, நேர்மை, நீதி அரசர், அட்வொகேட், ஜோதிடர், சாம்ராஜ்யம், சக்கரவர்த்தி, பல்கலைக்கழகம், பட்டமளிப்பு, பேரரசர், தர்மம், தொண்டு, அறக்கட்டளை, நீதி, நேர்மை, எப்பா சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு குரு என்ன பண்ணுறாரு? மிதனத்திலிருந்து நேர 7ஆம் பார்வை பார்க்குறார். அப்போ 7ஆம் பார்வை பார்க்குறார். அப்போ 7ஆம் பார்வை பார்க்கும்போது சகோதரர்கள், உறவு, முறிவான உறவு, இப்போது செறிவுன்னு என்ன தெரியுங்களா? வலிமை, நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய ஆண்டு தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி. அப்போ மிதுனத்திலிருந்து 7ஆம் பார்வை பார்க்கும்போது துணைவி, கண்டிப்பாக காதல் திருமணம் செய்து வெளிநாட்டு பெண்ணை இந்திய முறைப்படி செய்யக்கூடியவங்க நீங்கள். இந்திய திருமண சடங்கு முறைப்பறம் நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் தான், தனுசு ராசிக்காரவங்க. இல்லை தூரந்தொலைவில் உங்கள் ஊர்லேயே தூரந்தொலைவில் இருக்கக்கூடிய மனைவிமார்களை தேடுவது தனுசு ராசிக்காரவங்க. கன்னியாகுமரியாக இருப்பீங்க, சென்னையில் தேடுவீங்க. கன்னியாகுமரி இருப்பீங்க, சேலத்தில் தேடுவீங்க. சேலமாக இருப்பீங்க, ராமேஸ்வரம் தேடுவீங்க. இதுதான் தூரந்தொலைவு. இந்த தூரந்தொலைவு வெளிநாடு ஒன்று தானே, அதாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அக்கா மகளை கட்டலை, மாமன் பொண்ணை கட்டலை, பக்கத்தில் மேரேஜ் பக்கத்தில் நான் காதல் திருமணம் பண்ணலை, அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கு நேர்மாறாக அப்போ தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு சப்ஜெக்ட் வாங்க அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டு, அருத்தன்மையான ஆண்டு, அரசியலுக்குரிய ஆண்டு. பிச்சு உதருங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? உங்கள் ஜாதகம். இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? உங்கள் தசா புத்தி, உங்களுடைய அந்தரம். 7.5 முடிஞ்சிருச்சு. எல்லா மாற்றமும், வெளிநாடு மாற்றம், உள்நாடு மாற்றம், ப்ரொமோஷன் மாற்றம், வயது மாற்றம், எல்லாம் ஆல்வேஸ் த லாட் ஆஃப் அட்வான்டேஜ், த லாட் ஆஃப் பெனிஃபிட் ஆஃப்
தனுஷ். ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்போ தான் ஒரு நல்ல நேரம் வருது அப்படிங்கிறோம்ல, அதான் காரணம். ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்போ தான் ஒரு நல்ல நேரம் வருது. அப்படிப்பட்ட இடம்தான் தனுசு. எனவே இந்த தடவை கவனமாக பார்த்துங்க, எல்லாத்துக்கும் மாறி மாறி வரும். அப்புறம் அதுக்காக வந்து தனுசு மட்டும் வருஷம் பூரா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய தனுசுனாலே கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயர், ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகளே மூலம், அடுத்தது பூராடம், அடுத்தது உத்திராடம். அப்போ அந்த வகையில் இருக்கும்போது நிச்சயமாக ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேயனுடைய பண்பாடு, ஆஞ்சனுடைய பதிகங்கள், அது சுந்தரகாண்டம், ராமர் வழிபாடு, இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு தைரியமும் ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்கக்கூடிய ஆண்டு. கோதண்ட ராமன் நிறைய போகிறாங்க, இப்போ ராமர் கோயிலுக்கு நிறைய போகிறாங்க, அயோத்தி ராமருக்கு நிறைய போகிறாங்க. அப்படிப்பட்ட ராமர் வழிபாடு, ராமநாமத்தை துதிப்போம், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை துதிப்போம், ராமநாமத்தை துதிப்போம், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை துதிப்போம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் எழுதுங்க. நான் நல்லா படிக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும், ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும், நல்ல தொழில் இருக்கணும், வீடு வாங்கணும், மனை வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும். ஆனால் எழுதுவது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, மனம் ஒன்றி இருக்கணும். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் எழுதினா மட்டும் பத்தாது, மனம் ஒன்றி இருக்கணும். மனம் ஒன்றி இருக்கணும். நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிற மனம் ஒன்றி இறைவனை தொழுதால் வெற்றி நிச்சயம், ஜெயம் நிச்சயம். அதனால தான் ஜெயம். அதனால தான் பாருங்கள், ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு வந்தீங்க, எங்கெங்கே போனீங்க? இங்கே தான் பாருங்க, ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு வந்தேன். ஒரே வார்த்தை, ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம் மட்டும் எழுதுங்க. ஒரு தடவையாவது மதுராந்தகம் அருகில் உள்ள அந்த ராமருடைய கோவில் மிக அற்புதமான கோவில். ராமருடைய கோவில் அற்புதமான கோவில். அந்த கோவிலுக்கு ஒரு தரம் போயிட்டு வந்தால் நிச்சயமாக உங்கள் அந்த ராமர் மறுபடியும் கூப்பிடுவார். அப்படிப்பட்ட ராமர் கோவில் வழிபாடு பண்ணுங்க. ராமேஸ்வரம் ஒரு தரம் போங்க. ராமேஸ்வரத்தை மறக்கவே மறக்காதீங்க. தனுசு ராசி நேயர்கள் ஒரு தடவையாவது ராமேஸ்வரத்தை மறக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு முறை ராமேஸ்வரம் போங்க. அங்கே போனால் அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய இடம் ராமேஸ்வரம். தயவுசெய்து தனுசு ராசி இன்னையிலேருந்து ஒரு திடமான முடிவு எடுத்துக்கோங்க. அந்த கோதண்டராமன், சேதுக்கரை, ராமேஸ்வரம் ஒரு முறை போயிட்டு வாங்க. வாழ்த்துக்கள்.